பிரைஸ் த லார்ட். சிஸ்டர் பிரின்சி சொன்ன சாட்சி. அவங்க ஒரு நாள் சோர்வாக இருக்கும்போது சூழ்நிலை பார்த்தோன்னா என்கரேஜ் பண்ணக்கூட யாருமே இல்லை. ஒரு டிஸப்பாயின்மெண்ட்டான அந்த சூழ்நிலையில் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, பைபிளை கையில் தூக்கி வச்சு அவங்க சத்தமாக படிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. சங்கீதம் 121. எனக்கு ஒத்த ஆசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமி உண்டாக்கினே கர்த்தரிடத்துலேருந்து எனக்கு ஒத்த ஆசை வரும்னே இந்த அதிகாரத்தில் எல்லா வார்த்தைகளையுமே அவங்க திரும்ப திரும்ப படிக்க 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 அந்த வசனங்களை தியானிக்க அவங்களுக்குள்ள கர்த்தருடைய பலன் இறங்கினது. அவங்க அப்படி கர்த்தருக்குள் பலன் அடைஞ்சேன்னு சொன்னாங்க. ஆம் பிரியமானவர்களே, இந்த வருஷம் நமக்கு எதிர்மறையான சூழ்நிலைகளை நாம் வசனத்தை கொண்டு தான் மேற்கொள்ள முடியும். ஏன்னா நம்ம ஜெபித்துட்டு கொண்டு இருக்கிறோம். ஆனால் பிசாசு நமக்கு எதிர்த்து கிரியை செஞ்சு கொண்டே இருக்கிறான். சூழ்நிலைகள் எதிர்மறையாக இருக்கும்போது வேத வசனங்களை நாம் தியானிக்க அதிகமாய் பிரயாசப்படணும். மனப்பாடம் செய்யுங்க. நம்ம தமிழ்நாடு வசனத்தினாலே மேற்கொள்ளப்படும். இந்திய தேசத்து ஜனங்கள் வசனத்தின் மூலமாய் ரட்சிக்கப்படுவார்கள். வார்த்தை தான் ஏசப்பா. இஸ்ரேல் ஜனங்களால் கானானுக்குள்ளே போக முடியல. ஏன்னா அவங்க கர்த்தருடைய வார்த்தைகளை இருதயத்தில் எழுதி வைக்கல. கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியலை. ஆனால் யோசுவாவும் காலேபும் அவங்களுடைய இருதயத்தில் கர்த்தருடைய வார்த்தைகளை பதித்து வைத்திருந்தார்கள். அதனால் அவங்க கானானுக்குள்ளே போக முடிஞ்சது. நம்மளும் பரலோகத்துக்குள்ளே போகணும் அப்படின்னா ஏசப்போட வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். அவருடைய வார்த்தையை நம்ம இருதயம் என்கிற பலகையில் எழுதி கொள்ள வேண்டும். ஸோ இன்றிலிருந்து வேதத்தை அதிகமாய் தியானிப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.